செங்கல்பட்டு மாவட்டம் பாக்கம் என்ற இடத்தில் சிமெண்ட் குழாய்களுடன் வந்த மினி லாரியின் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண்குமார். வணக்கம் அருண்குமார், விவரங்கள். வணக்கம். கரூரில் இருந்து சிமெண்ட் பைப்புகளை ஏற்றிக்கொண்டு சென்னை வந்த மினி லாரி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள பாக்கம் என்ற இடத்தில் லாரியின் முன்பக்க டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த மினி லாரியானது நிலை தடுமாறி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் மினி லாரியின் ஓட்டுநர் காயங்கள் ஏற்பட்டு அவரை பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்து நடைபெற்ற காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் போலீசார் வாகனங்களை அப்புறப்படுத்தி தற்பொழுது போக்குவரத்து நெரிசலை சரி செய்யப்பட்டு, மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.